இப்ப விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பதவி ஏற்பும் பொழுது சொன்னது, எந்த பவர் சென்டரும் கிடையாது, நான் தான் ஒரே சென்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் மட்டும் தான் ஒரே பவர் சென்டர், வேற எந்த பவர் சென்டர்ஸும் கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். ஆனா இன்னைக்கு உண்மையில் அப்படி நடக்கிறதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அது கட்சிக்குள்ளேயும் சரி, ஆட்சிக்குள்ளேயும் சரி, ரெண்டு விதமான பார்வை இருக்கு. இப்போ ஒண்ணு சார், இப்போ சில அமைச்சர்கள், முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம இந்த மாணிக்கோர் விவாதங்களுக்காக நேற்றிலிருந்து இருந்து ஒவ்வொரு துறை ரீதியாக ஒரு 2 மணி நேரம் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் பார்க்கின்றோம். அதை தாண்டி பொதுவாக முதலமைச்சரை போய் சந்திக்கக்கூடிய காட்சிகள் ஏதாவது நம்ம பார்த்தோம்னா இல்ல. அவர் வந்து செக்ரட்டரியேட்ல இருக்கிற ஃபைல்ஸ் பாக்குறாரு, செக்ரட்டரியில இருக்கிற நபர்களை பார்க்கின்றாரு, அது சில ஆய்வுகளை மேற்கொள்றாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் பாக்குறாரு, ஒருத்தர் அமைச்சரவை கூட்டம் பார்த்திருக்கோன்னு பார்க்கணும். அதை தாண்டி ஒரு அமைச்சருக்கு ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஆதவர்ஜுனா தான். நீங்க இப்ப ஒண்ணு இல்ல, அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷே ஒரு தடவை ஒரு புகைப்படம் போட்டாரு, இல்ல ஆதவர்ஜுனா போட்டார். அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் என்னிடம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போனாரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். சோ நீங்க வந்து அமைச்சர்களுக்கு ஏதேனும் டவுட் ஏதாவது பேசணும் அப்படின்னா அதை அப்ரோச் பண்ண வேண்டிய நபர் ஆதவர்ஜுனா. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு காட்சிகள் சனிக்கிழமை பார்க்கின்றோம். சனிக்கிழமையான பனையூர் அலுவலகத்துக்கு வெளியே தான் எல்லா ஊடகங்களும் இருப்பாங்க. இன்னைக்கு யார் அதிமுக இருந்து வர்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இந்த வேலையை செய்வது யாருன்னு கேட்டீங்கன்னா முழுக்க ஆதவர்ஜுனா தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க வர்றதெல்லாம் அதிமுக நபர்கள், அப்போ செங்கோட்டையன் அவர்கள் தான் இந்த வேலை பண்றார். இல்லை, ஆதவர்ஜுனா அவர்கள் தான் திட்டமிட்டு இந்த வேலை செய்கின்றார். இந்த விஷயத்தை முழுக்க ஆதவர்ஜுனா தான் பாத்துக்கிறார். இதில் புஷி ஆனந்த் அவர்களோட ரோல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முன்னாடி மாதிரியே இதுக்கு எனக்கு எந்த ஏற்பும் இல்லை, இவங்களை சேர்க்காதீங்க அப்படிங்கறது அவரோட பாயிண்ட். இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளுக்கு பொறுப்பு கொடுக்கணும், இருக்கின்ற கட்சி நிர்வாகிகள் தான் கொண்டு வரணுமே தவிர புதுசா ஒரு ஆட்கள் வந்தா அது என்னைக்கும் நமக்கு த்ரெட்டா மாறுங்கிறது அவருடைய பார்வை. அதனால அவரோட தனி பவர் சென்டர். அவர் வந்து எப்படின்னா, இந்த கட்சி நிர்வாகிகள், மக்கள் இயக்கத்திலிருந்து வந்த அமைச்சர்கள், இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். அவங்க யாராவது போஸ்டிங்ஸ் கேட்கறாங்க, அவங்களுடைய ஆட்கள் மாவட்ட செயலர்கள், அதாவது எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்காத மாவட்ட செயலாளர்களை வந்து நான் பாத்துக்கிறேன். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நான் செஞ்சு கொடுக்குறேன். எம்எல்ஏக்கள ஆனவர்கள் யாராவது மாவட்ட செயலர்களா மாறணும்னு சொன்னாங்கன்னா அவங்களோட குறைகளை பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய ரோலாக இருக்கின்றது. நீங்க இன்னொரு பவர் சென்டராக முன்னாடி மாதிரி ஜான் ஆரோக்கியசாமியும் நீங்க வந்து இன்னைக்கு விஸ்வரெட்டியும் சேர்ந்த 2 பேரும் இருக்கிறார்கள். முதல்வர்களின் ஸ்பெஷல் என்ன சொல்றது அட்வைசரி போர்டு அந்த மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. நம்ம ஏன் சொல்ல முடியலன்னா, இன்னைக்கு வரைக்கும் நம்மளால அபிஷியலா அந்த டாக்குமெண்ட்டை பார்க்க முடியல. ஜான் ஆரோக்கியசாமியும் விஸ்வரெட்டியும் முதலமைச்சருடைய அட்வைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளாக தகவல்களாக வழக்கம் போல வந்தது. நீங்க வந்து ரிக்கிராபன் பண்டிட் அப்பாயிண்ட் ஆயிட்டாருங்கிறது அபிஷியல் நோட் வந்துச்சு. எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. அடிச்ச உடனே வந்து ஐ வில் திங்க் அபவுட் இட் முதலமைச்சர் சொன்னாரு. அன்னைக்கு சாயந்தரம் போய் அவர் தூக்கிட்டாங்க. ஆனா ஜான் ஆரோக்கியசாமி எப்ப அப்பாயிண்ட் ஆனார் யாருக்குமே தெரியாது. விஸ்வரெட்டி எப்ப அப்பாயிண்ட் ஆனார் யாருக்குமே தெரியாது. ஆனா முதலமைச்சர் நடத்துகின்ற ஆய்வு கூட்டங்கள்ல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியில பார்க்கின்றோம். ஆப்வியஸ்லி உட்கார்ந்து இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆரம்பத்துல இருந்தே முதல் நாள்ல இருந்தே உட்கார்ந்து இருப்பாங்க தெரியும். ஆனா இதற்கு என்ன அர்த்தம், ஒரு அரசாங்க ரீதியாக என்ன அர்த்தம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அவர் ஒரு தனி பவர் சென்டராக, அவங்க 2 பேர் பவர் சென்டரா செயல்படுறாங்க. ஜெகதீஷ் அவருடைய மேலாளராக இருந்தவர், அவர் வந்து விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு தான் சொல்றாரு, நான் தான் விஜய் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு பிரைவேட் செக்ரட்டரி சொல்லி சொல்றாரு. இதற்கு நம்ம அபிஷியல் ஆர்டர் பார்த்தோமா, அந்த அபிஷியல் ஆர்டரை பார்க்கல. அவர் எப்ப பிரைவேட் செக்ரட்டரி ஆனாரு, அவர் எந்த அடிப்படையில் ஆனாரு, அதுவும் நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான குளறுபடிகள், இது குளறுபடிகள் என்பதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பவர் சென்டர், புஷி ஆனந்த் ஒரு பவர் சென்டர், ஆதவர்ஜுனா ஒரு பவர் சென்டர், ஜெகதீஷ் ஒரு பவர் சென்டர், இப்படி நிறைய பவர் சென்டர் சுத்திட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி நான் மட்டும்தான் பவர் சென்டரா, இல்லவே இல்லை. இன்னைக்கு இந்த ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இன்னைக்கு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. தாவேக்கோடைய வழக்கறிஞர் அணி அவங்களே போய் வழக்கு போடுறாங்க, நிறைய கோடிக்கணக்கான டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்குன்னு. அதை எதிர்த்து வாதாட போறது தாவேக்கோட வழக்கறிஞராக தான் இருக்க போறாங்க. ஒரு முரண் பாருங்க, காசு வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேஸ் போட்டாரு, காசு வாங்கி அப்பாயிண்ட் ஆனவர் அந்த கேஸை போய் எதிர்த்து வாதாட போறாங்க, இல்லைங்க காசு வாங்கலன்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஒன்று நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் யாருக்கு தெரிஞ்சு நடந்ததுன்னா அந்த மாவட்ட செயலாளர்கள், இந்த புஷி ஆனந்த் அவர்களுக்கு தெரிஞ்சு நடந்தது. விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும், இல்ல தெரிஞ்சும் கண்டுக்காம இருக்காரா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியான பல பவர் சென்டர்ஸ் ஒவ்வொரு ரோல்ஸ் ரீதியா அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க சார். அது போயிட்டு தான் இருக்கு. இப்ப இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க சொன்ன அந்த வழக்கறிஞர் நியமனம் குறித்து நிர்மல்குமார் இன்னைக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள். அது இன்னும் அதற்கான வேலைகள் இப்பதான் தொடங்கி நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் எதுலயும் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கம் சார். கோர்ட்ல ஜூலை 1ஆம் தேதி போன ஆர்குமெண்ட் நான் சொல்றேன். ஜூலை 1ஆம் தேதி ஜட்ஜ் கேட்கிறார், ஜூலை 1ஆம் தேதி 2ஆம் தேதி வேர் இஸ் பிபின்னு கேட்கிறாரு, வேர் இஸ் ஜிபின்னு கேட்கிறாரு. சார் தே ஆர் நாட் அப்பாயிண்டட், இல்ல நாங்க டெம்பரரியா போட்டிருக்கோம். டெம்பரரியா போட்டிருக்கீங்களா, கிவ் மீ தி ஜிஓன்னு சொல்றாரு. கவர்மெண்ட் ஆர்டர் எங்க, ஜூன் 30th எல்லாம் முடிஞ்சது சார். இப்ப சார் எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு வந்து கலெக்டரேட் வந்து போன் பண்ணி, ஒரு மாவட்ட ரீதியா போன் பண்ணி, மேடம் நீங்க சார்ஜ் எடுத்துக்கங்க, டெம்பரரி தான், ஜிஓ வரைக்கும் பரவாயில்ல, சார்ஜ் எடுத்துன்னு சொல்லிட்டாங்க. இப்ப சார்ஜ் எடுத்துட்டு அவங்க போறாங்க, அவங்க ஆனா போய் ரெப்ரசென்ட் பண்ண முடியல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் ரெப்ரசென்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா ஜிஓ எங்க ஜட்ஜி கேட்கிறாரு. ஜிஓ இல்லாம நான் எப்படிங்க அவங்களை நம்புறது, நீங்க ஜிபியா பிபியா எனக்கு எப்படி தெரியும் சார்? எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இது நடந்தது கிடையாது. ஜூலை 1ஆம் தேதியில இருந்து ஜாமீன் வாங்க வேண்டியவங்க ஜாமீன் வாங்க வேண்டியவங்க தவிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. அது பிபி இல்ல, ஜிபி இல்ல, அடிஷனல் பேடர் இல்லைன்னா
நீங்க பாருங்க சபார்டினேட் கோர்ட்ஸ்ல, ஹை கோர்ட்ஸ்ல இது இல்லைன்னா இது எவ்வளவு மோசமான நிலை. இது இவ்வளவு இப்பதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாருன்னா நிர்மல்குமார் இப்ப என்ன பிளான் பண்றாங்கன்னா, அப்ப யாரெல்லாம் காசு வாங்கினாலும் கழட்டி விட இல்ல ஏதாவது சமாளிச்சு புதுசா ஒரு ஜியோ ரெடி பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே போட்ட ஜியோ சார், அதுல நிறைய குளறுபடிகள். எந்த குளறுபடிகள்னா, ஆடு திருட்ட ஒரு வழக்கறிஞரா ராணிப்பேட்டையில வந்து பிபிஆர் போட்டிருக்காங்க. பிசிஆர் கோர்ட்ஸ்ல இவங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்காங்க. பிசிஆர் கோர்ட்ஸ்ல நீங்க வந்து பிசி எம்பிசி கம்யூனிட்டியா போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அங்க வந்து பட்டியலின மக்களுக்கான கோர்ட் அது, அந்த லாயர்ஸ் தான் போடணும். அதை போடாம இவங்க பிசி எம்பிசி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள். நீங்க ஓவராலா ஐபி ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. அதுல உளவுத்துறை ரிப்போர்ட் சார் ரொம்ப மோசமா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் லாயரா இருக்கிற தகுதியில இவ்வளவு போய் பிபிஆவும் ஜிபிஆவும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. எந்த அடிப்படையில் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? இல்ல இதெல்லாம் மாவட்ட செயலர் தான் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. இது என்ன அடிப்படையில் பண்ணீங்கன்னா சார், முதல்ல தாவேக்க வழக்கறிஞர் அணி போடும் பொழுதே நிறைய பேர் பார்லே ரெஜிஸ்டர் ஆகாதவங்களா வழக்கறிஞர் புசியானந்தர்கள் போட்டு விட்டார். இன்னைக்கு அதெல்லாம் பேக் அடிக்கும். இன்னைக்கு வந்து யார் ரெஜிஸ்டர் ஆனவங்க, யார் ரெஜிஸ்டர் ஆகாதவங்க, ஜிபிபிபிக்கு குறைந்தபட்சம் 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த நோட்டிபிகேஷன்லயே போட்டிருப்பாங்க. 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மட்டும் போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி செல்லுபடியாகும்? அப்போ உளவுத்துறை இப்ப ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு, நிறைய காசு வாங்கிட்டு இந்த வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்ட்டு. இதனால நிர்மல்குமார் சொல்லலாம், சட்டத்துறை அமைச்சராக இன்னும் சொல்ல போனா 1ஆம் தேதியே ஜிஓ பாஸ் பண்ணதுக்கு இடத்துல அவர் இருந்திருக்கணும். இப்ப நாங்க பார்க்கிறோம், நாங்க செய்யறோம்னா அது பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறத அவரே சொல்லாம சொல்றாருன்னு அர்த்தம்.